வணக்கம். இது கார்த்திகா ஹாபீஸ் சேனலுங்க. இந்த ஹாபீஸ் சேனலுக்கு நாங்கள் உங்களை தொடர்ந்து வரவேற்கிறோம். நாங்கள் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற ரேர் காயின்ஸ், ஸ்டாம்ப்ஸ், கரன்சிஸ் அதை பற்றி டீல்ஸாக கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கிடைக்கிற அந்த லக்கி நம்பர் கரன்சி அதை பற்றி டீல்ஸும் நாங்கள் கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரன்சி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது நம்ம நாட்டு ₹500 கரன்சி தான். 666 வருது பாருங்கள். 66655 இருக்க நம்பர் 666. ஸோ இது வந்து ஒரு லக்கி நம்பர் தான். ஆனால் இந்த நம்பருக்கு வந்து சில பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு பாசிட்டிவான நம்பர் தான். அதாவது இப்போ எல்லாருக்கும் வந்து நெகட்டிவிட்டின்றது வராது. இப்போ உதாரணமாக நம்ம சாப்பிட்றோன்னு வச்சிங்களேன். இப்போ கத்திரிக்காய் சாப்பிட்றோம். கத்திரிக்காய் வந்து சில பேருக்கு வந்து ஒத்துக்காது. இந்த மாதிரி வந்து அரிக்குது அப்படிம்பாங்க. ஆனால் சில பேருக்கு தான் ஒத்துக்கும். அதே மாதிரி தான் சில நம்பர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் கொஞ்சம் பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயந்தான். அதிர்ஷ்டங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கோர் ஆக்டிவிட்டீஸோடைய பாசிட்டிவ் ரிசல்ட்டு தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது. உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து காலையில் எழுந்திரிக்கிறோம், சாப்பிட்டு ஆஃபீஸ் போகிறோம், வேலை செய்கிறோம், திருப்பி வீட்டுக்கு வரோம். அது மாதிரி நம்ம பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆஃபீஸ் ஸ்கூல் போகிறாங்க, படிக்கிறாங்க, திருப்பி வீட்டுக்கு வராங்க. ஸோ இந்த காலையில் எழுந்துச்சி நம்ம போய்ட்டு அந்த ஃபுல் டே வந்து நமக்கு வந்து எந்த பிரச்சனைலாம் போகுதுன்னு வச்சிங்களேன், அதுவும் வந்து அதிர்ஷ்டம் தான். அதிர்ஷ்டங்கிறது வந்து வெறும் வந்து லாட்டரியில் ப்ரைஸ் விடுறதோ அல்லது பூர்வீக சொத்து கிடைக்கிறதோ மட்டும் கிடையாதுங்க. நம்மளோட அன்றாட வேலைகள் வந்து பிரச்சனைலாம் போனாலே அந்த ஒரு நாள் வந்து அதிர்ஷ்டமான நாள் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ அதிர்ஷ்டங்கிறது வந்து இந்த உலகம் ஃபுல்லாக எல்லா மக்களையும் நம்பப்படுது. யாருமே வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது இப்போ நம்மளோட ஆக்டிவிட்டி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா அது அதிர்ஷ்டன்றது வேணும். இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து கரெக்டாக வந்து ஒர்க் நடக்கணும். நீங்கள் செய்கிற வேலை சரியாக உங்கள் பாஸுக்கு ரெக்கக்னைஸ் ஆகணும். அப்போ தான் வந்து ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும், சம்பளம் உயர்வு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் இந்த அதிர்ஷ்டங்கிறது ஒன்று வேணும். நீங்களும் ஆஃபீஸில் கவனிச்சிருக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா வேலையை அவ்வளோ செய்ய மாட்டாங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும், பாஸ்ட்டை வந்து ரெக்கக்னேஷன் கிடைக்கும். ஆனால் சில பேர் விழுந்து வேலை செய்வாங்க, எதுவும் கிடைக்காது. இதெல்லாம் எதனால் கேட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த அதிர்ஷ்டன்றது வேணும். இந்த அதிர்ஷ்டத்தில் நம்பிக்கை இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இல்லை எனக்கு அதிர்ஷ்டத்தில் நம்பிக்கை இல்லை, கடின உழைப்பு தான் போதும் அப்படின்னா அவங்க நம்பிக்கையை பொறுத்து இருக்குது. இப்போ யாரும் வந்து இதை வந்து வற்புறுத்த போகிறது கிடையாது. இந்த நம்பர்ஸ் காம்பினேஷன்றது வந்து ஒரு ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடியது தான். இப்போ நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து காரில், பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா சில லக்கி நம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 8888 இருக்கும், 1111 இருக்கும். இது வந்து சில பேர் காசு கொடுத்து அந்த ரெஜிஸ்டர் நம்பரை வாங்குகிறாங்க. எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு நம்பிக்கை, வியாபாரம் பெருகும், ஆக்சிடென்ட் நடக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்பிக்கையோட நேர்மையாக உழைச்சா நல்லது நடக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் அந்த அதிர்ஷ்டத்தை நம்பி அதுக்கு ஏற்ற மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் கரன்சி சேர்க்கலாம். அதாவது இப்போ ₹500 கரன்சிங்கிறது நம்ம கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தி. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ₹10 கரன்சிலையும் ட்ரிபிள் நம்பர் இருக்கும். ₹20 கரன்சிலையும் வந்து ட்ரிபிள் நம்பர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எது ராசின்னு படுதோ அதை மட்டும் நீங்கள் வந்து சேர்த்து வச்சா கூட உங்கள் லைஃப்பில் வந்து நிச்சயம் வந்து ஒரு மாற்றம் வந்து வரும். இல்லை நீங்கள் வந்து நம்பிக்கை வந்து அதிர்ஷ்டத்தில் இல்லை, நான் வந்து கலெக்ஷன் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ வந்து இது 666 இல்லைங்களா, இதே மாதிரி எல்லா நாட்டு கரன்சிலையும் வந்து நம்பர்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் எல்லா நாட்டு கரன்சியும் 666 நீங்கள் வந்து கலெக்ஷன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே விற்கலாம். அல்லது நீங்கள் உங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கு கொடுத்துட்டு போனால் கூட அவங்களுக்கு வந்து அது உபயோகமாக இருக்கும். இதுவும் வந்து ஒரு அசெட்டு தான். என்றைக்குமே வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம செய்கிற ஹாபி எதுவுமே வீண் போகாது. மேலும் இந்த மாதிரி தகவலுக்கு தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.